போயிட்டு எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், விடுதலை கான்ட்ரவர்சி சிறுத்தைகளாகட்டும், கிடையாது. காங்கிரஸ் அப்படிங்கிறது இல்ல கான்ட்ரவர்சி கிடையாது. குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, எதிர்ப்பலைகள் இருக்குல்ல திமுக மேல. எதிர்ப்பலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா வந்து தன்னோட வாக்கு வங்கியை அப்படியே வச்சுக்கிறாங்களே, வாக்கு வங்கி சிதறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நாங்கள் இந்த பெர்சன்டேஜ்லேருந்து நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் மாதம் மாதம் இங்கே வராரு, அமித்ஷா அவர்கள் மாதம் மாதம் வர்றாரு. வர்ற போது தரவுகளை திரட்டிட்டு வர்றாரு. இந்த முறை வந்தபோது அவர் என்ன தகவல் சொன்னார்னா, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி வந்து 37% வாக்கு வங்கி வச்சுருக்குங்கிறாரு. எப்படி வச்சுருக்கு, எதை வச்சு, எந்த பேஸில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 21% வந்து அவரோட அஜெண்டா ஃபோர்காஸ்டிங் நான் சொல்கிறேன், அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னு 21% வந்து ஏடிஎம்கே ஆல்ரெடி இருக்குது. இப்போ சென்ற தேர்தலில் வந்து பிஜேபி தனியாக நின்று தன்னோட கூட்டணி பாமக உள்ளிட்ட கூட்டணி கூட நிறுத்திக்கிறாங்க. அவங்க பார்க்குற போது 18%.